சத்தியமாக எனக்கு சுற்றி முற்றி சவுண்ட் கேட்குது. ஆனால் எங்கேருந்து சவுண்ட் வருதுன்னு தெரில எனக்கு. வந்துட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. புதுசாக வர ஃப்ரெண்டு பற்றி நான் வந்திருக்கேன். ஹெவியாக கேட்குது. அப்பல கிட்ட தான் போலீஸ் இருக்கணும். லைட்டில் தெரிஞ்சு போலீஸ் வந்துடுவாங்களோ. லைட் ஆஃப் பண்ண லைட் ஆஃப் பண்ண மாப்பிள. லைட்ல ஆஃப் பண்ணி கீழே கீழே மறைச்சிக்கலாம். கீழே மறைடா. போலீஸ்ரா. போலீஸா? ஆமாண்டா. மாப்பிள மாப்பிள இங்கே வந்துருவா. போலீஸ்ரா போலீஸ்ரா. போலீஸ் வந்துட்டாங்கடா. என்ன பண்றது? யாரே சத்தியம் நடந்துட்டு போகுது. நல்லது நினைக்கிறேன். போலீஸ் சி சி ஹாய் guys, வெல்கம் பேக் டு another ஹாரர் வீடியோ. ஸோ கைஸ், இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு லொக்கேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோசம் நானும் அண்ட் இன்னொரு என்னுடைய ஃப்ரெண்டு பற்றினா வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் பற்றினா நம்ம சேனல் வரோம். அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உள்ளே வரதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்பட்டு தான் வந்தேன். ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் வந்துருந்துச்சு. அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா போலீஸ் உள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஹைவே ரோடு பக்கத்தில் இருக்குது. அதனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் உள்ளே வரணும். நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்னிங்லாம் பட்டு தான் வந்தோம். அதெல்லாம் என் கேமராவில் சொல்லிட்டு தான் அந்த அதெல்லாம் நான் சொல்லாமல் வந்தேன். ஏன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டியில் வரும்போது கொஞ்சம் போலீஸில் மாட்டிட்டு கொஞ்சம் பிரச்சனைலாம் தாண்டி தான் உள்ளே வந்தோம். முடிஞ்சளவுக்கு லொக்கேஷன் அந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இந்த இடத்துல கிளம்பிடலாம். அண்டு நம்மளோட ஃப்ரெண்டோட ஒப்பீனியன் கேட்டு இந்த வீடியோ அப்படியே எக்ஸ்ப்ளோர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ என்ன சொல்கிற? ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன். பார்த்துக்கலாம் வா. எதாக இருந்தாலும் பயப்பட்டு படாத. நம்ம முடிஞ்சளவுக்கு சேஃபாக எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். சேஃப்டிக்கு நான் கேரண்டி. அது ரொம்ப ரொம்ப அது கேவலமாக இருக்குது இந்த இடத்துல. நீ எதுவும் இது பண்ணிக்காத. நான் கண்டிப்பாக சேஃபாக நீ வீட்டை கொண்டு போய் விட்டுருவேன். சரியா? இது பார்த்துட்டு மட்டும் படாத. சவுண்டு எதனா கேட்டால் கூட நீ கண்டுக்காத. ஓகேவா? ஓகே, நான் அவ்வளோ பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோவில் போயிடலாமா? லெட்ஸ் கோ. உள்ள போகலாம். டே மாப்பிள்ள டே என்னடா அப்படி இருக்கு? சி பார்த்து போடா. ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்குதுடா. கேஸ் இப்போ தான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்தோடனே ஆம்புலன்ஸ் வந்து 18+ ஃபுல்லாக ஆம்புலன்ஸ் வந்தேன். தெரியுதாடா? நிற்க போடுறோம். சி கருமாடா டே. கண்ட கருமாத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒன்றும் கொஞ்சம் உள்ள போயிருக்காங்க. நிற்க பாருங்க. அசிங்கமாக சி சி கேஸ் இதெல்லாம் பாருங்கள். ரொம்ப மோசமாக வச்சுருக்காங்க. தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே எக்ஸ்ப்ளோர் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்தால் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சால் கம்யூனிகேட் பண்ணலாம். சரி டே என்னடா அது? பாத்திரம் சேஃப்டி முக்கியம்டா. வியடா இருக்கு என்னடா பார்த்தாவே. சவுண்ட் கேட்டுச்சோ பண்ணி டீசர்ட்ரா. மாப்பிள்ள இங்கே வேறு எதுவும் நடக்குது மாப்பிள்ள. இங்கே வர மாப்பிள்ள 18 போய் கெட்டாதில் எழுந்திருக்கான்னு தெரியுதா? சி யாரா அதில் பண்ணுற வேலை? சாமி செவ்வறு பூரெலாம் உடஞ்சிருக்கு நாஸ்தியா. இல்லை யாரா இருக்கா? மாப்பிள்ள டே டே என்னடா இது? மாப்பிள்ள மாப்பிள்ள யாரும் யூஸ் பண்ணுறாங்களா? அதை திருதா அவனுக்கு காலேஜ் தெரிந்து போடு. மாப்பிள்ள யாரும் சத்தியமாக யூஸ் பண்ணுறாங்கடா. பேசி இது யாரோ யூஸ் பண்ணுறாங்க. நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். இந்த மேட் இருக்கு பாருங்க. மேட்டு போட்டு யாரோ யூஸ் பண்ணுறாங்க இந்த இடத்த. வாடா பார்த்து வாடா. பின்னாடியே வாடா. வாழ
இடமே வித்தியாசமாக இருக்கு. இத்தனை ஸ்பாட்டில் வந்து இப்போ எப்படி இருந்தது இந்த இடம் மட்டும் அமைதியாகுது பத்தியா? கேஸ் இந்த இடம் மட்டும் இப்போ அமைதியாயிருச்சு. நான் என்னன்னே தெரில சரியா. வாடா வாடா. டே மாப்பிள்ளடி பதுங்குழி மாதிரி இறங்குதுடா கீழே. கேமரா ஷேக் ஆகுதுடா மாப்பிள்ள. தெரியுதா உனக்கு? நிற்க போடுறேன்னு ஒப்பையெல்லாம் ஒன்றுமோ பண்ணியிருக்கானுங்க. கீழே பதுங்குழி மாதிரி இடத்துல குணாக்கியவை தெரியுதுல, அந்த மாதிரி இறங்குது போகிற கீழே. கொலை ஓடிடு. யாரே யாரே யாராவது சொல்லுங்க. ஹலோ மாப்பிள்ள சவுண்ட் கேட்டுச்சாண்டா? அப்போ சவுண்ட் கேட்டுச்சு. டமால்ட சவுண்ட் கேட்டுச்சுப்பா. இங்கே தானே கேட்டுச்சு. இந்த ஃபோன் மட்டும் சொல்கிறோம். கேமரா இப்படி கரெக்டாக ஃப்ரேமில் தெரியுதா? அப்படியே இந்த ஃபோன் லைட் முடிஞ்சால் பிடிச்சிக்கோ அப்படின்னு விட்டுறேன். பேசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் அவ்வளோவா எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் கிடையாதுன்னா உள்ளே வர சொல்லி ரொம்ப பயந்துட்டு தான் உள்ளே வந்தேன். ப்ரோ யாராவது இருந்தீங்கன்னா வாங்க. யாராவது கல் கொண்டு எறிகிறாங்களோ? பேசுங்க. மொபைல் அதிகமாக இருக்குது. அதனால இங்கே ஃபுல்லாக வந்து லொக்கேஷன் ஃபுல்லாக 18+ வரைஞ்சிச்சுங்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது ஃபுல்லாக வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பேட் பேட்லாம் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ள்ஸ் ஃபோட்டோலாம் போட்டு மாப்பிள்ள என்னாச்சா என்னாச்சா சவுண்டு யாராவது தொட்டமாக இருந்துருக்கு. யாரோ உள்ளே வந்திருக்காங்க. கொஞ்சம் நானும் தூக்கிட்டு கரெக்டாக ஆகுதுல ஃப்ரேம். கைஸ் இப்போ வந்து எனக்கு சத்தியமாக ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சுற்றி மட்டும் அப்படி சவுண்ட் கேட்குதுடா. கல்லுது கேட்டுக்குதுடா. பயப்படாதா பயப்படாதா. இல்லை யாரோ இருக்காங்கடா. பேசிக்கலாம் பேசிக்கலாம். வாட்டர் கேன் சவுண்ட்லாம் கேட்குதுடா. ஹலோ நான் யாரா நீங்க? யாருமே இல்லடா. யாருமே தெரியாதான சவுண்ட் மட்டும் தான் சுற்றி முற்றி கேட்டுக்கிட்டு இருக்கு. சத்தியமாக எனக்கு சுற்றி முற்றி சவுண்ட் கேட்குது. ஆனால் எங்கேருந்து சவுண்ட் வருதுன்னு தெரில. எனக்கு வந்துட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரில. புதுசாக வர ஃப்ரெண்டு பற்றி நான் வந்திருக்கேன். என்கிட்ட சொல்லியிருப்பேன். புதுசாக வர ஃப்ரெண்டு வந்திருக்கான். எப்படின்னா அங்கே 2 பேரும் சேஃப்டியாக போனேன். நான் அப்போ நான் எனக்கே தானே வேணா கூட. யாரு இப்போ எனக்கு எதுனா வேணா கூட எப்படின்னா இப்போ ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா வீட்டில் கொண்டு போய் விட்டுருணும் சேஃபாக. அதான் என்னோட இப்போ எனக்கு எதுனா ஆனாலும் பிரச்சனை கிடையாது. அதான் நான் ஒரு கான்செப்டில் இருக்கேன். இப்போ கண்டிப்பாக வந்துட்டு என் கூட அந்த ஃப்ரெண்டை மட்டும் நான் சேஃப்டியாக விட்டு நான் வீட்டில் விட்டுருந்தேன். அப்படி இருறா கேமரா ஷேக் ஆகுதுரா. டே ஹலோ நான் உங்களுக்கு என்னண்ணா வேணும்? யாருண்ணா நீங்கள் இருக்கிறது? ஆளா பே இதனால அப்படியே போட்டு வச்சுருவாங்க. ஐயோ சாமி. சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இதாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதை நான் அந்த மாதிரி இருக்குது. உனக்கு என்னென்ன ஃபீல் ஆகுது? தப்பாக நடந்துருக்குண்ணா. அதான் எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்கீங்க. அதான் உண்மை. இங்கே பாருங்க படிக்கட்டு தெரியாது. கேமரா அடிக்கடி பிளர் ஆகுது. என்னன்னே தெரிலையே. இவ்வளோ கேமரா பிளர் ஆகிட்டே இருக்குடா. கேமரா பிளர் ஆகிட்டே இருக்கு. எனக்கு சத்தியம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கேப்சர் செம கேப்சர்ரா. ஹலோ யாரு? செம கேப்சர். பாட்டில் தான் உங்களுக்கு வேணுமா? அந்த பாட்டில் உங்களுக்கு வேணுமாண்ணா? ஹலோ அண்ணா அந்த பாட்டில் உங்களுக்கு யாருன்னா வேணுமா? அப்படில சரக்கு வாங்கி கொடுத்துடலாம்டா. அவனுக்கு சரக்கு பாட்டில் நினைக்கிறவன். பாட்டில் கோவம் வருது பற்றியா சொன்னோன்னே? அப்படில சொன்னோன்னே கோவம் வருது பற்றியா? நீங்கள் பொண்ணா பையனா முதல்ல அதை சொல்லுங்கள். பையன் தான்டா. பாட்டில் குடிக்கிறான் பாரு சரக்கு. பேசி அவனுக்கு வந்து சரக்கு வாங்கி கொடுக்கலான்னு ஐடியில் இருக்கேன். நான் ஃபன் கொண்டு பண்ண வந்து ஃபன்னாக கொண்டு போகலான்னு அப்படி மாதிரி இருக்கேன்.
சரக்கு என்ன வேணும் பண்ண உனக்கு? இல்லடா மாப்பிள்ள இங்க ஒரு வவ்வாலு பார்த்துட்டு ஏய் எதனா பார்த்தா கூட அப்படியே கண்டிப்பாக எதனா நீ பார்த்துட்டீங்கன்னா எது வெளியே சொல்லலாம் நம்ம வெளியே போய்ட்டு பார்த்துக்கலாம். எதுவுமே சொல்லிக்காது. ஏன்னா இருக்கு கொஞ்சம் தனியாக இருக்கும்போது தானே பயன்படுத்தோம். 2 பேருக்குமே பயன்படுத்தாது. தனியாக இருக்கும்போது தான் பயன்படுத்தாங்க. ஆனால் உனக்கு இந்த அவசரம் பாட்டில் வாங்கிட்டு வச்சுருக்கேன் சரக்கு. இது பாரு இது எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். என்னமோ எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். உனக்கு பிராண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு வந்து சரக்கு நான் கொடுக்க போகிறேன். அப்போ நீ சரக்கு அடிச்சு ஜாலியாக நீங்கள் தூங்கலாம். இங்கே வந்து நீங்கள் உனக்கு பிடிச்ச பிள்ளைய ரேப் பண்ணிட்டு நீ வந்து இங்கே ஜாலியாக இருக்கலாம்னு வச்சுக்கவே. ஏன்னா நீங்கள் அப்படிதான் மாப்பிள்ள டேஞ்சர் நினைச்சிருக்கு. மாப்பிள்ள தெரியுதா? ஆமாண்டா டே டேஞ்சர் நினைச்சிருக்கடா. இங்கே பாரு கண்ணெல்லாம் போட்டிருக்கானுங்கடா. பசங்க எவன் இது பண்ணான்னு தெரில. தனிக்கு ஒரு பொண்ணை போய் பண்ணியிருக்கீங்க உனக்கு காசு நேம் எழுதிருக்கு மாப்பிள்ள. பின்னாடி என்னமோ வருதுடா. விட்டு நான் சொன்னேன் கண்டுக்காது. எங்கே பாரு மாப்பிள்ள நேம் எழுதிருக்கு மாப்பிள்ள. கோகுலு பாலமுருகன் கோகுல் எழுதிருக்கு மாப்பிள்ள. கோகிலான்னு எழுதிருக்கு போறா. அடிச்சிருக்காங்க தெரியுதா நேம் எழுதிட்டு. அந்த கோகிலான மட்டும் பேரை மட்டும் அடிச்சிருக்கானுங்க. பயப்படாத பார்த்துலாம் இரு. இல்லாத வேலைலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. உனக்கோசரம் நான் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த சரக்கு குடிச்சிட்டு தெரியாவது எனக்கு. அப்பல பாட்டில் பற்றி புதுசு மாதிரி தெரியல. இது பாரு பாட்டில் வந்து கொஞ்சம் புதுசு மாதிரி தெரியுது தானே. இப்போ தானே யூஸ் பண்ணிடுவாங்க இந்த பாட்டில் தெரியுதா? இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு இந்த இது கூட இந்த கவர் கூட எனக்கு பிரிக்காமல் இருக்குது தெரியுதுன்னு நினைக்கிறேன். கவர் கூட பிரிக்காம கத்துறா. இது எதாகல ஒக்கால ஓடிடு. ஜஸ்ட் மிஸ். என்னாச்சுரா பாத்துரா. அதான்டா சொன்னேன் 2 பேர் இருக்கும்போது அட்டாக் பண்ணவே பண்ணாது. தனியாக இருக்கும்போது அட்டாக் பண்ணும். கடி ஹலோ யாருண்ணா? நான் உனக்கு தேவையான சரக்கு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு அவ்வளோ மரியாதை உனக்கு சொல்லுவேன் நான். இதுக்குள்ள போய் பார்க்க மாப்பிள்ள இரு மாப்பிள்ள. ரிஃப்ளெக்ஸ் ஆகுதா லைட்டாக? அது உள்ளே யாராவது இருக்காங்கடா? சத்தியமாக உள்ள யாராவது இருக்காங்கடா? ஏய் யார் இருக்கிறது? சவுண்டு மட்டும் தான்டா கேட்குது. டேய் ஆம்பளைனா முன்னாடி வாடா பொட்டை. அங்கே போகிற மேலே எதுவும் இருக்குடா. மாப்பிள்ள ஏதோ இருக்குடா மேலே. பேசுங்க தெரு நினைக்கிறேன். உங்களுக்கு மேலே ஏதோ இருக்குது பேசுங்க. மாப்பிள்ள யூஸ் பண்ணுற பொருள் மாப்பிள்ள அது. பேசுங்க யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க. நல்லாவே இதாக தெரியுது எனக்கு. சத்தியமாக சொல்கிறேன்டா பாட்டில் உடச்சி குத்திடுவோம். மூஞ்சி குத்தினா உடச்சி குத்திடுவோம். நீ ஏன்டா ஆம்பளை நேரில் வர மாட்டேங்கிற? நீ பொட்டையாடா நீ? சேலை வேணா வாங்கி தட்டா உனக்கு. சேலை கட்டிட்டு ஓடுறிய ரோட்டில். உனக்கு அதுதான் கட்டுன்னு நினைக்கிறேன். உனக்கு சேலை வாங்கி தரேன். சாரிடா மன்னிச்சுக்கோ. தப்பா மன்னிச்சுக்கோ. மாப்பிள்ள அவனை பற்றி பேசினா கோவம் வருது மாப்பிள்ள. அவன் சரக்கை பற்றி பேசினா சரக்கு ஒன்று. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பொம்பளை சொன்னா உனக்கு கோவம் வருது. அமைதியா இரு. ஏன் சவுண்ட் கேட்குறான் பின்னாடி வந்துட்டு? இங்கிட்ட கேட்குது சவுண்டு. ஏன் கேட்குது சவுண்டு? பாட்டி கீழே இறங்குதுடா சுரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? இது உள்ள இறங்குவோமா? உள்ள இறங்கிடுவோமா? மாப்பிள்ள அதை விட்டுரும். மாப்பிள்ள உள்ள இறங்கலாமா? ஏய் வா நீ பார்த்து வா. என்ன இருக்குன்னு தெரியல பாருங்க. வா ரொம்ப பாலடைஞ்ச மாதிரி இருக்கு இடத்துல. அவ்வளோ சேஃப் இல்லடா. எல்லாம் உடஞ்சிருக்குடா. நீங்கள் பில்டிங் உடஞ்சிருந்தா கூட நம்மளால வெளியே போக முடியாது. மேலே போயிடலாம். நம்மளை பார்த்து ஒரு லைட் இருக்குல்ல, ஒரு லைட்டு அடிச்சுக்கோ. லைட்டை மட்டும் அடிச்சுக்கோ. பார்த்து இங்கே போகிறதா பேசி. இதை நான் பார்க்கவே கிடையாது. மாப்பிள்ள என்னடா அது துணிலாம் துண்டை இலக்கு. டே மாப்பிள்ள
ஒண்ணுங்க துணி ஏய் அவ்வளோ பாம்புடா. ஏய் ஃபோன் அடிக்கிறேன். இப்போ ஃபோன் சைலண்டில் போட்டுக்கோ. இது துணிலாம் வித்தியாசமாக இருக்குது தெரியுது அவங்களுக்கு கொஞ்சம் மாப்பிள்ள. சத்தியமாக சொல்கிறேன் நான் போக போக எனக்கு பயமா இருக்குடா. இரு பொறுமையாக பார்த்துக்கலாம் யாரும் பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை கிடையாது. ஏய் சத்தியமாக இது இந்த படம் பாட்டில கீழே போடுற ஏன்டா கையில வச்சுட்டு இருக்க? அதுக்கு மேலடா அவனுக்கு பிடிக்கும்னு நினச்சேன்டா. இதை வச்சிடறானா அவனுக்கு சரக்கிங்க வச்சிடறேன்டா, எடுத்துக்கடா, எடுத்துட்டு போடா, சந்தோஷமா இரு. உடஞ்சிருக்கு பாரு, உன்னை அடிச்சா மாப்பிள்ள. டேய் இந்த பாட்டில் உடையவே கிடையாது, இங்க இருந்து ஞாபகம் இருக்கா அவனுக்கு பாட்டில்? ஏய் சார் நான் பாட்டில் வந்துட்டு பாட்டில் எங்க இருந்ததுன்னா அங்க இருந்தது பாட்டில், சாரி அங்க இருந்தது பாட்டில், அங்க இருந்து இங்க உடைச்சிருக்காங்க யாரோ பாட்டில். டேய் ஞாபகம் இருக்காடா உனக்கு? அங்க இருந்தது பாட்டில் ஃபர்ஸ்ட் அங்க இருந்துச்சு. அதுதான் அங்க இருக்க அங்க பாட்டில் இருந்தது. இப்போ அங்க இருந்த பாட்டில் வந்து இங்க இருந்து இங்க வந்து உடஞ்சிருக்கு. எனக்கு புரியல. எனக்கு ஒன்று நாங்கள் கையில் வச்சிருந்தனால ஒன்று சேர்த்து ட்விஸ்ட் பண்ணுறாங்களா? ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னு நல்லாவே ப்ரூஃப் ஆயிடுச்சு. அவளை இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எதுவுமே பேசாமல் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணிட்டு நெட்டப்படி ஓடிடலாம். மேலே ஒரு ரூம் இருக்குடா, சொல்ல மறந்துட்டா. மொட்டை மாடி இருக்குடா மேம், மேலே ஒரு மொட்டை மாடி இருக்கு. ஏய் கல்லெல்லாம் வச்சுக்கோடா, எடுத்து அடிச்சா கூட வந்துடும் கீழே. மொட்டை மாடி ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் மட்டும் போய் பார்த்துட்டு நம்ம ஓடிடலாம். கேமராவில் வாடா, கவுரிலோடா கேஸ். மொட்டை மாடியில் ரூம் இருக்குது. இப்போ வந்து இதை மட்டும் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மொட்டை மாடியில் ரூம் இருக்குது, அந்த ரூம் மட்டும் பார்த்துட்டு ஓடிட்டு போகிறோம். நாங்கள் வெளியில் வரலாம், எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணிட்டு அப்படி ஓடிடலாம். இவ்வளோ எதுவுமே பேசாத, சவுண்டு எதுனா கேட்டால் கூட கண்டுக்காத நீ. பேச போகிறோம், எதுவுமே பேசாமல் போக போகிறோம் சொல்லிட்டு. என்னடா இது அப்பப்போ இதாகுது? கேமரா ஆஃப் ஆகுது. நீ எதுவுமே பேசாத. என்னாச்சு? நீ எதுவுமே பேசாத, நம்ம பாட்டுக்கு சும்மா நார்மலாக ஒரு எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம். மேல் ரூம் இருக்கு. கேமரா ஆஃப் ஆகிட்டே இருக்குடா, தெரியுதா? அப்பப்போ ஸ்டக் ஆகுது, அப்பப்போ நிற்கிது. போன டைம் அப்படி தானே மாப்பிள்ள ஆச்சு, ஃபுல் பிளர்டா. டோர் ஓப்பன் மட்டும் சவுண்ட் அடிச்சு. பேட் ஸ்மெல் வருதுடா மாப்பிள்ள, தெரியுதா? அவ்வளோ யாரும் பேச சொல்லி இருக்குடா. கண்டுக்காத. பயமாக இருக்கடா ஒன்றும் சத்தியமாடா. இந்த மாதிரிலாம் ஸ்மெல் அதிகமாக வருது. எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, நான் எப்படியா சேஃபாக கண்டிப்பாக வீட்டில் விட்டுறேன். என்ன இருக்குது? கல்லுதான் ஃபோன் பிடிச்சோம். சின்ன ஒரு விஷயம், எனக்கு என்ன பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக நான் வீட்டில் விட்டுருவேன். அதுதான் எனக்கு அதான் பிரச்சனை. சாப்பாடுலாம் சாப்பிட்டுருக்கா? சவுண்டு ஓவர் அடிக்கிறா, சவுண்டு ஸ்மெல்லிங் ஓவர் அடிக்குது மாப்பிள்ள. இப்போ பொம்மை வரைஞ்சிருக்காண்டா இங்கே. அது தேவையா பண்ணிக்கிறா வேலை பண்ணுறேன் மாப்பிள்ள. இங்கே உள்ளலாம் போகுது மாப்பிள்ள, வழியில் அங்கெல்லாம் போவேனாண்டா, பயமாக இருக்கு எனக்கு. நான் அதெல்லாம் வழி போகுது தெரியுதா உனக்கு? நான் பாரு. டேய் வேணாண்டா, பார்த்து போடா மாப்பிள்ள. என்ன சொல்கிற? இங்கே பாரு மாப்பிள்ள உள்ள போயிரு, அப்படியே போயிரு. அதுக்கு தான் சொன்னாங்க வராதுன்ட்டு, அதுக்கு தான் சொன்னாங்க போவாதுன்ட்டு. இங்கே சவுண்டு ஒரு ஸ்மெல்லு ஓவரா இல்லை. எனக்கு இந்த 2 ரூம் பார்த்தீங்கன்னா சவுண்டு பற்றி இது ஸ்மெல்லு கொஞ்சம் ஒரு பேட் ஸ்மெல்லு வருது, ஹெவியாக அடிக்குது. நம்ம நல்லா பயப்படுத்துகிறான்டா மாப்பிள்ள. நம்மளே அவன் நல்லா பயப்படுத்துறான், புரியுது அவனுக்கு? என்னமோ போட்டு எரிச்சிருக்கானுங்கடா. அது இல்லாமல் அங்கே போடுறான் என்னமோ போட்டு எரிச்சிருக்கானுங்க, ரேப்பு கீப்பு எல்லாம் பண்ணியிருக்கானுங்க உள்ளார. அப்படியே போகலாம். அப்புறம் மற்ற மாதிரி போயிடலாம்டா, மாடிக்கு போயிடலாம். அதுதான் ஒன்ஸ் அப்படியே இந்த கேமரா மட்டும் நல்லா மெயினில் பிடிச்சிக்கோ. நல்லா கவர் மட்டும் அவ்வளோ மட்டும் கேமராவில் இதில் பார்த்துக்கோ. இங்கே கவர் கரெக்டாக இருக்கா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்சளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் இடத்துல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க முடியாது, எனக்கும் சேஃப் கிடையாது, என் கூட வந்த ஃப்ரெண்டுக்கும் சேஃப் கிடையாது.
அதனால் ஸோ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் போட்டு வாங்கிட்டு அந்த ரூமை பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டு போகிறேன். இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் மட்டும் நிறைய நடந்தது. இங்கே ஒரு ஸ்டாப்சர் கூட நான் பண்ணலை. அனத்தர சவுண்ட் மாதிரி கேட்குதுடா. ஒரு மாதிரி கேஸ் இந்த ரூம்ல இருந்து ஒரு மாதிரி அனுத்துவாங்களே கேஸ். அது மாதிரி மேலே சவுண்ட் கேட்குது கேஸ். அது மேலே தானே அப்படிங்குது. சரி வாடி மேலே போய் பார்க்கலாம்டா. வாடா வாடா. அப்படியே இந்த இடத்துல முடிஞ்சளவுக்கு என்னால் காட்டிட்டேன். இது காட்டுறது எதுவுமே கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே போக போகிறேன். மேலே போயிட்டு அந்த ஒரு ரூம் வாய்ஸ் அந்த ரூம் மட்டும் பார்த்துட்டு இந்த இடத்துல கிளம்பிட போகிறேன். அதான் என்னோட இது. அப்படியே அப்படியே காட்டிடுறேன். டேய் எந்த ஒரு இது மேலே போகிறோம்டா. மேலே வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீ கத்தாத, ஓடிடலாம், நம்ம வெளியே ஓடிடலாம். ஓகேவா? ஆச்சு பார்த்து எல்லாமே பார்த்தாச்சு. பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ. சரியா? முடிஞ்ச அளவுக்கு நான் மேலே போய்ட்டு ஓடிடலாம். அப்படியே போலாவா? டே என்னாச்சுரா என்னாச்சு? டே அதுக்கு தாண்டா சொன்னேன் பார்த்து வாடான்னு சொல்லிட்டு. ஏன்டா அப்படி பண்ணுற? வீட்டில்டா பதில் சொல்லுவேன் நான். என்னாச்சு? கால் கிழிச்சுச்சாடா? எதனா சொல்கிறா, மழை போயிட்டு இருக்காதரா. ஹாஸ்பிட்டல் கிட்டே தான் இருக்கு, ஓடிடலாம், நம்ம ஹாஸ்பிட்டல் கூட போயிடலாம். எதனா ஆச்சாடா? கால் காட்டுறா, என்னாச்சுடா? ரத்தம் எதனா வருதாடா? இல்லடா அவ்வளோக்குள்ள இல்லடா. எதுவும் வரல. ரத்தம் வருதுடா. மாப்பிள்ள என்னடா அப்படி பண்ற? வீட்டிலடா பதில் சொல்லுவேன் நானு. பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரத்தக்காவை வாங்கிருச்சு. நினச்ச மாதிரி ரத்தக்காவை வாங்கிருச்சு பாருங்க. மேலே போக போகிறேன் இப்போ. நான் சுற்றி முற்றி காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்து போட, அதுக்கு தாண்டா சொன்னேன். ஏன்டா இப்படி பண்ணுறது? இதெல்லாம் வழி போதுடா மாப்பிள்ள. சந்து வந்தா அங்கங்கே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கானுங்கடா. யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல. கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க, தெரியும் எனக்கு. மேலே பார்த்து போடா. அப்படி இரு மாப்பிள்ள. கேமரா கவர் வைக்க மாட்டேன், கவர் ஆக முடியாது. மரத்துட்டு மட்டும் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கானுங்க பாரு. ஆமாண்டா யூஸ் பண்ணுறாங்கடா. அதான்டா யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். தெரியுதா உனக்கு? நல்லாவே தெரியுது. எனக்கு ஃபீல் ஆகுது, பயங்கரமான ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல யாரோ யூஸ் பண்ணுறாங்க. அதான் தெரியும் ஆச்சு கன்ஃபார்ம். அவ்வளோ லைட்டு கீழே எடுத்துக்கோப்பல. ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்குது. அவ்வளோ சவுண்டு கேட்டுச்சுல, அதை பாடுறாங்க முதல்ல. மேலே சவுண்ட் கேட்டுச்சுல. இங்கே போகிற பாயெல்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. வித்தியாசமாக இருக்கும். அப்படி எரிச்சிருக்காங்க அவ்வளோ பாய், தெரியுதா? அப்போ ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்குதுடா. ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்குது எனக்கு. கேட்குதுடா. நான் எதுவும் நடக்குது, அது வேணால் நல்லா எனக்கு இதாகிடுச்சு வச்சுக்கோங்களேன். நல்ல எங்கே ஏதோ சரௌண்டிங்லாம் ஃபுல்லாக ஏதோ நடக்குது. ஆம்புலன்ஸ் சவுண்ட் நல்லா கேட்குதுடா. ஹெவியாக கேட்குது. அப்பல கிட்ட தான் போலீஸ் வந்துடும். லைட்டில் தெரிஞ்சு போலீஸ் வந்துடுவாங்களா? லைட் ஆஃப் பண்ண மாப்பிள்ள. லைட்லாம் ஆஃப் பண்ணி கீழே மறைச்சிடா. கீழே மறைடா. போலீஸ்ரா. ஆமாண்டா. மாப்பிள்ள இங்கே வந்துருவா. போலீஸ்ரா. போலீஸ் வந்துட்டாங்கடா. என்ன பண்ணுறது? நிற்கிறான்டா, வெளியே நிற்கிறான். மாப்பிள்ள வண்டி நின்று கண்டுபிடிச்சிட்டானாட்டக்குதுடா. வெளியே வண்டி நிற்குதுடா. வெளியே என்னமோ சவுண்டு கேட்குதுடா. இது வண்டி வேற வெளியே நிப்பாட்டு வந்திருக்கோம். மாட்டினோம்னா எல்லாமே டோட்டலாக பண்ணுறோம். செல்லு ஆனவ மாட்டேங்குதுடா. என்னடா பண்ண? செல்லு ஆனவ மாட்டேங்குதுடா. லைட் ஆஃப் ஆக மாட்டேங்குதுடா. என்னடா இது கதை? அவன் போறான்டா. கிளம்புறான் பாரு. மாப்பிள்ள கிளம்புறான்டா. போயிடலாம்டா. சத்தியமாக நடந்துட்டு போகுது, நல்லதுன்னு நினைக்கிறேன். போலீஸும் ரவுண்ட் அடிச்சிருச்சாங்க. என்னடா சொல்ற? சவுண்டு கேட்டுட்டே இருக்குடா. கல் ஏதோ சுத்தி முத்தி சவுண்ட் கேட்குது. மாப்பிள்ள லைட் எதுக்கும் சேஃப்டிக்கு மறைச்சிக்கடா. மாப்பிள்ள இங்கே லைட்டு கொண்டு மறைச்சு கொண்டு வா. வாடா.
நம்மள கீழே போகலாம்டா வாடா. இப்போ கீழே போக போகிறேன். போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் போலீஸை. அவங்க இங்கே நின்று பார்த்துட்டு இருந்தாங்க, எங்களே பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது, பதட்டமாகுது. ஆனால் வந்துக்கணும். இந்த வீடியோ பற்றி நான் என் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இந்த அளவுக்கு எடுக்கிறேன். நிறைய பேர் ஏன் வீடியோ வரணும்னு எனக்கு கேட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் உடம்பு சரியாத காரணத்தில் நான் வீடியோ எடுக்க முடியல, எடிட்டிங் பண்ணுறேன், நல்லா கண்டினியூஸாக பண்ண முடியல. இதான் வச்சுனா ப்ராப்ளம். அண்டு நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்கான். அவனோட இதை மட்டும் கேட்டுட்டு நம்ம அப்படியே அவனோட ஒப்பீனியன் மட்டும் கேட்டுட்டு நம்ம மட்டும் கிளம்பிடலாம். என்னடா சொல்கிறேன் நீங்கள்? லைட்டு இருந்துச்சு. என்ன எப்படி இருந்துச்சு இந்த வீடியோலாம்? கொஞ்சம் இவனுக்கு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிபட்டுருச்சு. சரி வீடியோ பார்த்துல நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் வா. சரி வேறு என்ன ஒப்பீனியன் எதுனா சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு. ரொம்ப பயமாக இருந்தது, பயந்துட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட என் பண்ணிக்க போகிறேன். அவங்க சப்போர்ட் இல்லாமல் அவ்வளோ தூரம் வந்துக்க முடியாது. ஓகே ஸ்டார்ட்டாக பை 11 சப்போர்ட் தந்துட்டு இருங்க. டேக் கேர் சொல்கிறோம்.